Assalamualaikum. Welcome back to my channel Taste of Krishnagiri. ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பக்ரீத் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். பக்ரீத்துக்கு முந்தின நாள் அண்ட் பக்ரீத் அன்னைக்கு. ஸோ விலாக் எடுக்கலாம் டிசைட் பண்ண உடனே நம்ம ஃப்ளார்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் விட்டு வர வழியிலேயே பூ வாங்கிட்டு வந்தேன். ஒரு முழம் வந்து 30 ரூபா. சரி, ஓகே, சீப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி அராஃபா நோன்பு இருந்தது. எனக்கு இஃப்தாருக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ரூட்டில் வந்து மாம்பழம், அப்புறமா ஒரு ஜூஸ், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் தண்ணி, பேரிச்சப்பழம் மட்டும், இதுவே போதுமானதாக இருந்தது. ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது, இதுக்கப்புறம் தான் ஈவினிங் கம்ப்ளீட்டாக. ஸோ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சியா சீட்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். நல்ல இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். இது வந்து மல்கோபா மாம்பழம். இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த வருஷத்தோடது. சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் இருந்தது. அதனால் சரி, சர்க்கரை இல்லாத பால்கோவா போட்டு தான் நிறைய ஸ்வீட் செய்வோம் நாங்கள். ஸோ இந்த ஷாஹி துக்கடாக்கு, ரபடி, குலாப் ஜாமுனுக்கும் நமக்கு இந்த பால்கோவா தேவைப்பட்டது. சரி, ஈவினிங் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளெயின் கேக்கும் வாங்கியிருந்தேன். ப்ளெயின் கேக் வச்சு ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபி இருக்குது, அது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளெயின் கேக், அந்த கோவா, அது கூட ஒரு ரசமலாய் வாங்கினதுக்கே 200 ரூபா பில் ஆயிடுச்சு. சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே எங்கள் அம்மாவோட தங்கச்சி, என்னோடய ஆன்ட்டி வந்து மெஹந்தி கொடுத்துட்டு போனாங்க இந்த இலையா. சரி, முதல்ல அதை அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது இது அரைக்கணுமா, இது வைக்கணுமான்னு தோணிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க்காகவே இதை அரைச்சி எடுத்துட்டேன். புளி போட்டு அரைச்சிருக்கேன், பிகாஸ் நல்ல கலர் ஏறும். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். 600 ருபீஸ் தான் இதோட காஸ்ட்டு. நல்ல டிஷ்யூ, சூப்பராக இருக்குது. நல்ல ரிச் லுக். ஆக்சுவலாக நம்ம வியர் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். முந்தின நாளே எடுத்து பின்லாம் போட்டேன். இதோட கலர் காம்பினேஷன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல சாக்லேட்டியான ஒரு கலர், சூப்பராக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போதே. அது கூட வந்து ஹிஜாப் வந்து டார்க் கலராக தான் பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது கிச்சனுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். என்னென்னா, இந்த கேக்கில் ஒரு ரெசிபி செய்யலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்டு ப்ரெட்டு வச்சு ஷாஹி துக்கடா, பால் வந்து வச்சு ரபடி ப்ரிப்பேர் பண்ணணும். இஞ்சி பூண்டு அரைக்கணும். கொத்தமல்லி புதினாலாம் உரித்து க்ளீனாக எடுத்து வைக்கணும். அண்ட் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. இது வந்து பிரியாணிக்கும் மேரினேஷன் அண்ட் சில்லி சிக்கனுக்கும் மேரினேட் பண்ணி எடுத்து வைக்கணும். குலாப் ஜாமுன் செய்யணும். இதுதான் வேலை. ஸோ 2 ஹவர்ஸ் ஆச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. முதல்ல ரபடிக்காக பாலை வந்து சுண்டை காய வைக்கிறதுக்காக போட்டுட்டேன் அடுப்பில். அண்ட் தென் சைட் பை சைட் குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பிசையும்போது ஒரு பேக்கெட் தான் எடுத்திருந்தேன். அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பால்கோவா சேர்த்தி சும்மா ஒரு கொஞ்சமாக சர்க்கரை போட்டேன். அது ஆப்ஷனல் தான். அண்ட் பால்லையே இது வந்து கலந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஃபைனலாக கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா, எப்படி சொல்கிறது, நல்லா பிசையணும். அது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உடனே அதை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்டு நம்ம ஷீராவும் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா, அதனால அதுவுமே கரெக்டான ரேஷியோ போட்டு 1 கப் சர்க்கரைக்கு நான் வந்து 2 கப் தண்ணி வைப்பேன். அது கொதிக்கும் போது இது கொஞ்சம் சுண்டிடும். எப்பயுமே அது கரெக்டாக வந்துடும். அண்ட் பாதாமும் ஊற போட்டாச்சு, பிகாஸ் நட்ஸ் வேணும் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக உறிஞ்சி வரணும். அண்ட் நல்லா ரோல் பண்ண உடனே ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ரொம்ப ஊறிட்டா பொங்கி பொங்கி வரும். அதில் அதான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நடுவில் எந்த வீடியோவும் நான் எடுக்கலை, டேரெக்டாக வந்து ஃபினிஷிங் தான் காமிச்சிட்ருக்கேன். ஜாமுன், இது வந்து பிரியாணிக்கு சிக்கன், இது வந்து சில்லி சிக்கனுக்கு. எந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, கடல மாவுலாம் எதுவுமே போடலை.
அப்படியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தந்தூரி மாதிரி இருந்துச்சு அது செய்யும்போது, சூப்பராக இருந்தது. இஞ்சி பூண்டில் மஞ்சளும் உப்பும் எண்ணெய் மட்டும் கலந்து அரைச்சி வச்சுட்டேன். ஷாஹி துக்ராக்கு ப்ரெட்டோட பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அண்ட் ரபடியும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது இது. அதுக்கப்புறம் இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. என்னால் அந்த கேக் ரெசிபிக்குள்ளே போகவே முடியல. சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலைல எந்திரிச்ச உடனே மருதாணி தான் பார்த்தேன். கை கலர் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். சூப்பராக இருந்தது இந்த கலர், புது கலராக. அண்ட் இமீடியட்டாக ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிட்டு டக்குன்னு நமாஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் காலைல ஈத் நமாஸ் இருந்தது. நமாஸ்லாம் முடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஈத் முபாரக் விஷஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னோடய பெரியம்மாவும் எங்கள் கூட தான் இந்த முறை வந்து ப்ரே பண்ணாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு காலையிலே டிஃபனுக்கே வந்து ஷீர் குருமா ப்ரிப்பேர் பண்ணுவோம், சேமியா. ஸோ நான் அதை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நமாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே இது வந்து மென்னி சேமியாவில் செய்வோம். பட் இந்த முறை நான் சேவரட்டில் தான் செய்தேன். இதுவும் சூப்பராக தான் இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் நம்ம இப்போ கொஞ்சம் குக்கிங் ஒர்க் இருக்குது அதனால். பட் நான் குக் பண்ணவே இல்லை இன்றைக்கி. ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டிஃபன் மட்டும் பண்ணேன். இட்லி செஞ்சு நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லைங்களா சிக்கன், அதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து குழம்பு வச்சேன். அதுக்கப்புறமா நான் போய் தூங்கிட்டு அம்மா தான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணாங்க. சிக்கன் பிரியாணி தான் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால இதையே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. நான் அடுத்து 2 நாளைக்கு அப்புறம் மட்டன் பிரியாணி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அண்ட் சிக்கன் பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த அக்னியில் இருக்கக்கூடிய ப்ளெயினான மசாலாவில் வடித்த சாப்பாடை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. சாப்பாடு வந்து ஒரு 50% தான் வெந்து இருக்கணும். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தம் விடும்போதே அது நல்லா குக் ஆகிடும். மேலே வந்து சிக்கன் பீசஸ்லாம் போட்டு தம் போட்டாச்சு. சூப்பராக வெந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, பிரியாணி வீடியோஸ் நம்ம சேனலில். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஈத் முபாரக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அல்லாஹ் ஹாஃபிஸ்.